الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹினுடைய நல்லடியார்களே, அல்லாஹினுடைய பேர் அருளின் காரணமாக அவனால் கடமையாக்கப்பட்ட அருள்மிக்க ரமதானுடைய மாதத்தை அடைந்து முழுமையாக நோன்பு நோற்று அவனுடைய அருளால் அதிலே முழுமையான முறையிலே இபாதத்துகளை செய்து ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுத்து அவனால் விதியாக்கப்பட்ட அந்த ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளுடைய தினத்தையும் அடைந்து நல்ல முறையிலே தொழுது சந்தோஷமாக கழித்துவிட்டு நாங்கள் தற்பொழுது ரமதானுக்கு அடுத்தபடியாக உள்ள ஷவ்வாலுடைய மாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமதானுடைய மாதம் என்பது எங்களுக்கு தெரியும். ஏனைய மாதங்களை விட நாங்கள் எல்லாம் மிகவும் விரைந்து அதிகமாக அமல் செய்யக்கூடிய ஒரு பொற்காலமாகும். அந்த வகையிலே அதிகமாக அல் குர்ஆன் ஓதி இருப்போம், அதிகமான முறையிலே தஸ்பீஹ் செஞ்சிருப்போம், திக்ர்கள் செஞ்சிருப்போம், அதிகமான முறையிலே தொழுகையிலே ஈடுபட்டிருப்போம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா வைன் கல்ல. ஏற்கனவே சொன்னது போல ஏராளமான இபாதத்துகள் ரமதான்ல செஞ்சிருப்போம். அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் பிடித்த அமல்கள்ல எது சிறந்த அமல் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிப்பு செய்கின்றார்கள். நாங்கள் செய்கின்ற அமல்கள் சிறிய அளவாக இருந்தாலும் கொஞ்சம் அமல் செய்யறோம். ரமதான்ல கொஞ்ச நேரம் ஓதி இருப்போம். சில தஸ்பீகள், குறிப்பிட்ட தஸ்பீகளை தொழுகைக்கு பின்னுக்கு அல்லது குறிப்பிட்ட ஒரு நேரத்துல செஞ்சிருப்போம். ஒரு நாளைக்கு எப்படியாவது ஒரு ரூபாவது நம்ம சதக்கா கொடுக்கணும் என்று கொடுத்திருப்போம். சில தொழுகைகளை தொழுதிருப்போம். இப்படியான சில அமல்களை நம்ம அந்த சிறிய அமலாக இருந்தாலும் அதனை தொடர்ச்சியாக செய்வது அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அமலாக இருக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது. எனவே எங்களுக்கு இயலுமான வரைக்கும், முடியுமான வரைக்கும் ரமதானிலே செய்த அமல்களை ஓரளவாவது, குறைந்த அளவாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக செய்வதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஷவ்வாலுடைய மாதத்தை அடைந்து ஆரம்ப பகுதியை கழித்துவிட்டு அடுத்த பகுதிகளில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் ரமதானிலே எங்களுக்கு நோன்பினை கடமையாக்கியது போல ஷவ்வாலுடைய மாதத்திலும் நோன்பு பற்றிய சில வழிகாட்டல்களை எங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக காட்டி தருகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், அதிலே மிகவும் முக்கியமான ஒரு செய்திதான் ஷவ்வாலுடைய 6 நோன்பு சம்பந்தமான வழிகாட்டல்கள் எங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் தெளிவான முறையிலே வழிகாட்டி இருக்கின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக அபூ அல் அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மன் சாம ரமதான சும்ம அத்பஅஹு சித்தம் மின் ஷவ்வால். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஷவ்வாலுடைய 6 நோன்பு சம்பந்தமா பார்க்க போறோம். சிலர்கள் யோசிக்கலாம், ரமதான் முடிஞ்சு அந்த 6 நோன்பு பிடிக்கிறதுக்கான காலம் முடிஞ்சுதே, நிறைய பேர் பிடிச்சிருப்பாங்க, 6 நோன்பு பிடிச்சிருப்பாங்க அப்படி என்ற நிலப்பாட்டில இருக்கலாம். சரியான முறைக்கு நம்ம இந்த ஹதீஸை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இது சம்பந்தமான விடயங்களை தெரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷவ்வாலுடைய அந்த செய்தி சம்பந்தமாக சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார்கள், யார் ரமதானிலே நோன்பு நோற்று சும்மா அத்பாஹு சித்தமின் ஷவ்வால், பின்பு அதனை தொடர்ந்து வரக்கூடிய நாங்கள் இருக்கின்ற இந்த ஷவ்வாலுடைய மாதத்திலே 6 நோன்பு நோட்கின்றாரோ, விளங்குதா? ரமதானிலும் பிடிச்சிருக்கணும். இந்த சட்டம் யாருக்குன்னு சொன்னா ரமதான்ல நோன்பு பிடிச்சிருக்கணும். ரமதானிலே முழுமையாக நோன்பு நோற்று யார் ஷவ்வாலிலே 6 நோன்பு நோட்கின்றாரோ கான கசியாமி தஹர், அவருக்கு வருடம் முழுக்க நோன்பு நோற்ற நன்மை இருக்கின்றது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இப்ப எங்கள்கிட்ட பொதுவான ஒரு வளமையான ஒரு எங்கள்கிட்ட எண்ணம் இருக்குது, ரமதானை விடுங்க, ரமதான்ல நோன்பு நோற்ற நன்மைகள் கிடைக்கும், அல்லாஹ் தாலா ரமதானுக்கு நான் கூலியை கொடுப்பேன் என்று சொல்லுகின்றான், எனவே கூலியை கொடுப்போம் நல்லா என்று நம்ம நினைச்சிருப்போம். ஆனா ஷவ்வாலுடைய இந்த 6 நோன்பை பொறுத்தவரையில எங்கட நினைப்புல இருக்கிறது, ஷவ்வாலுடைய 6 நோன்பு பிடிச்சிட்டா வருடம் முழுக்க நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கும் என்பதாக நம்ம நினைச்சுக்கோம்.
ஆனா சரியான விளக்கம், சரியான செய்தி என்னன்னு சொன்னா, இந்த ஹதீஸ் சொல்றது, யார் ரமதானிலே முழுமையாக நோன்பு நோற்று அதை தொடர்ந்து இந்த 6 நோன்பையும் நோக்கிறாரோ அவருக்குத்தான் இந்த வருடம் முழுக்க நோன்பு நோற்ற நன்மை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்ற செய்தியினை புரிந்து கொள்ள வேண்டும். இது சிம்பிளா விஷயத்தை விளங்கிக் கொள்ளலாம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது அமல் செய்வதை தாண்டி நம்ம நினைச்சாலே நன்மை கிடைக்கிற ஒரு மார்க்கம். நான் ஒரு ஆளுக்கு, நீங்க ஒரு ஆளுக்கு உதவி செய்ய போறீங்கன்னு நினைச்சிட்டீங்கன்னு சொன்னா நம்ம செய்ய முன்னுக்கே அந்த நன்மைகளை அடைஞ்சு கொள்றோம். அப்படியான ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அப்படியான ஒரு இலகுத்தன்மையே மனிதர்களுக்கான ஒரு நல்ல உபகாரங்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஆக்கி இருக்கின்றான். சூரத்துல் அன்ஆமிலே 160வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. யார் ஒருவர் ஒரு நன்மையை செய்கின்றாரோ அவருக்கு 10 மடங்கு நன்மை கிடைக்கும். நம்ம பாவம் செஞ்சா அப்படி இல்லை. ஒரு பாவம் செஞ்சிட்டோம்டா பாவத்துக்கு என்ன தண்டனைண்டா அவ்வளவுதான். நான் நன்மை செஞ்சிட்டோம்டா, ஒரு நன்மையை ஒரு ஆள் செய்கிறாரா அவருக்கு 10 மடங்கு நன்மை கிடைக்கும் என்பதாக அல் குர்ஆன் எங்களுக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே நல்லா புரிஞ்சு கொள்ளணும், ரமதானிலே ஒருவர் 30 நோன்புகளை நோற்றால் அவருக்கு 10 மடங்கு, ஒவ்வொரு நோன்புக்கும் 10 மடங்கு நன்மை கிடைக்குது. அப்ப ஒருவர் 30 நோன்பு நோற்றால் 300 நாள் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், தொடராக ஷவ்வாலுடைய, ரமலானை தொடர்ந்து வருகின்ற ஷவ்வாலுடைய மாதத்திலே அவர் நோன்பு நோற்றவர் 6 நோன்பையும் பிடிக்கிறாரு. 6 நோன்புக்கும் ஒவ்வொரு நோன்புக்கும் 10 மடங்கு நன்மை கிடைக்குது. அப்ப 60 நாள் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்குது. மேலுக்கு 300 நாட்கள், அதுல ஒரு 10 மாதம் வந்து விடுகிறது. இங்க 6 நோன்பு ஒரு ஆள் நோட்கிறாரு, ஒவ்வொரு நோன்புக்கும் 10 மடங்கு நன்மை கிடைக்குது. 60 நாள் நோன்பு நோற்ற நன்மை. எனவே இதுல 2 மாசம் வந்துடுது, 12 மாசம். எனவே அதுதான் வருடம் முழுக்க நோன்பு நோற்ற நன்மையினை இந்த வாறுதான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருகின்றான். அதனைத்தான் அல்லாஹ்வுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள் என்ற செய்தியினை முதலாவது செய்தியாக நாம் புரிஞ்சு கொள்ளணும். இது இப்படித்தான் நம்மளுக்கு நன்மை கிடைக்கிறது என்ற செய்தியினை புரிந்து கொள்ளணும். இது முதலாவது செய்தி. இந்த ஷவ்வாலுடைய 6 நோன்பை பொறுத்தவரையிலே ரமலானிலே பிடிக்கின்ற நோன்பு அல்லாது ஒரு வித்தியாசமான ஒரு சட்டம். கட்டாயம் ரமலான நம்ம பிடிச்சே ஆகணும், பிடிக்காட்டி கதா செய்யணும். ஆனா ஷவ்வாலுடைய நோன்பு அப்படி கிடையாது. ஒருவர் விரும்புகிறார், ஒருவருக்கு இயலுமாக இருக்கின்றது, நோன்பை பிடிக்கின்றார் என்றால் இந்த நன்மையை அவர் முழுமையாக பெற்றுக் கொள்கின்றார். ஒரு ஆளுக்கு ஏழாவது கஷ்டமா இருக்கு, சந்தர்ப்பம் இல்லைன்னு சொன்னா அவருக்கு பாவம் கிடையாது, அவர் விடலாம், தாராளமாக பிடித்தால் நன்மை கிடைக்கும் என்ற செய்தியினை நாங்க இதனுடைய சட்டமாக நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இது அடுத்த செய்தி. அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த இந்த ஷவ்வாலுடைய மிக முக்கியமான செய்தி, இந்த நோன்பை எப்ப பிடிக்கிறது? ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டவுடன் நாங்க பெருநாளுடைய தினம் ஆரம்பிக்குது. பெருநாள் தொழுகை நாங்க தொழுவோம், பெருநாளுடைய கொண்டாட்டங்கள் நடக்கும். பொதுவாக இந்த நோன்பை பொறுத்தவரையிலே நம்ம நினைச்சிருக்கிறோம், பெருநாளுக்கு அடுத்த நாளிலிருந்து தொடராக 6 நோன்பை யார் நோட்கின்றாரோ அவருக்குத்தான் இந்த நன்மை கிடைக்கும் என்ற ஒரு நோக்கத்தோடு, வாதத்தோடு ஒரு ஆள் பிடிக்கிறாரு. நம்ம பெருநாளைக்கு அடுத்த நாள் தொடராக 6 நோன்பு பிடிச்சாதான் இந்த ஷவ்வாலுடைய 6 நோன்பாக ஆகமாகப்படும், அது அவ்வாறுதான் கருதப்படும், அவர் வேறு நாட்கள்ல பிடிச்சா அந்த நன்மை கிடைக்காது என்று நினைத்தால் அது தவறான ஒரு வாதம். ஆனால் ஒருவருக்கு இயலுமாக இருக்கி, ஷவ்வாலுடைய அந்த பெருநாளுக்கு பிறகு தொடர்ச்சியாக ஒரு ஆள் இயலுமாக இருக்கி அவர் 6 நோன்பை பிடிக்க இயலும், வளமையா அப்படி பிடிச்சு வாராரு என்று சொன்னால் தாராளமாக அவர் பிடிக்க இயலும். இது முதலாவது செய்தி. இன்னும் ஒருவர் என்ன செய்யறாரு, பெருநாளுடைய தினத்தில் இருக்கிறோம், ஒரு 2-3 நாள் கழிச்சு அல்லது ஒரு வாரம் கழிச்சு நான் அந்த 6 நோன்பையும் தொடராக பிடிச்சு கொள்றேன் என்று சொல்லி ஒருவர் பிடிக்கிறாரா? அப்படியும் பிடிச்சு கொள்ள முடியும், தாராளமாக பிடிச்சு கொள்ள முடியும். இன்னும் ஒருவர், எனக்கு தொடராக பிடிக்கிறது கஷ்டமா இருக்குது, முதலாவது வாரம் ஒரு 2 நோன்பை பிடிக்கிறாரு, அடுத்த வாரம் ஒரு 2 நோன்பு, இப்படி விட்டு விட்டு யார் நோன்பு நோட்கிறாரோ இவ்வாறும் பிடித்துக் கொள்ள முடியும், எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஷவ்வாலுடைய மாதம் முடிய முன்னுக்கும் இந்த நோன்புகளை பிடிச்சு கொள்ளணும். துல்காதால துல்ஹஜ்ல பிடிக்கிறது இதனுடைய நோன்பாக கருதப்படாது என்ற செய்தியினை நாங்கள் நோன்பு எப்ப பிடிக்கணும் என்ற செய்தியினை புரிஞ்சு கொள்ளணும். எனவே ஒரு ஆள் பெருநாள் கழிச்சு அந்த 6 நாளைக்குள்ளான் பிடிக்கணும், ஆரம்ப அந்த 6 நாளைக்குள்ள பிடிக்காட்டியது ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற அந்த நிலைப்பாட்டில் இருந்தால் மாற்றிக்கொள்ள வேண்டும், இவ்வாறு பிடித்துக் கொள்ளலாம் என்ற செய்தியினை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரரை, பொதுவாக இந்த ஷவ்வாலுடைய 6 நோன்பை பொறுத்தவரையிலே வீட்டில் இருக்கின்ற பெரியவர்கள், வயது மூத்தவர்கள் பிடிப்பதை காணுவோம். ஆனா யாருக்கெல்லாம் இந்த நோன்பு கடமை என்றால் யாருக்கு இயலுமா இருக்கோ, யாருக்கெல்லாம் முடியுமாக இருக்கோ அவர்கள் அனைவரும் சிறுவர்களாக இருக்கலாம்,
பெரியவர்களாக இருக்கலாம், பிடித்துக் கொள்ளலாம். இந்த ஷவ்வாலுடைய நோன்பு வயோதிபர்களுக்கு மாத்திரமானது அல்ல என்ற செய்தியினையும் புரிஞ்சு கொள்ளணும். அடுத்ததா ரமலான்ல நம்ம நோன்பு பிடிச்சிட்டு பெருநாள் கொண்டாடுவோம். அது போல இந்த 6 நோன்புக்கும் நம்ம சில சில இடங்கள்ல பார்ப்போம், பெருநாள் கொண்டாடுற ஒரு ஒரு நிலைமை இருக்குது. அப்ப அப்படி ஒரு நிலைமை இருக்குதா? இஸ்லாத்துல வழிகாட்டல் இருக்கிறான்னு கேட்டா அப்படி எந்த ஒன்றும் கிடையாது. இஸ்லாம் வழிகாட்டி எங்களுக்கு பெருநாட்கள் 2 பெருநாட்கள் தான் என்ற செய்தியினை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இன்னும் ஒரு இந்த ஷவ்வாலுடைய மாதம் நோன்பு நோக்குவது சம்பந்தமான மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, ஒருவருக்கு ரமலானுடைய மாதத்துல நோன்பு நோக்கிறாரு, சில தடங்களால அவர் சில நோன்புகள் பிடிக்கலாம போகுது. அப்படி இருக்குதானே? அல் குர்ஆன் சொல்லுது, எங்களுக்கு தெரியும், பொமன் கான மின்கும் மறைதன் அவ்வளா சஃபரின் இத்தத்தும் இன்னையாமின் உகர். யார் நோயாளியா இருக்கிறாரோ, யார் பிரயாணம் போறாரோ, கஷ்டமா இருந்தா அவன் நோன்பு விட்டுக் கொள்ளலாம். இஸ்லாமிய மார்க்கம் நோன்பு பிடிக்கிறதுக்கு சில வரையறைகளை சொல்லுது. முஸ்லிமா இருக்கணும், அவர் பருவ வயது அடைஞ்சிருக்கணும், அவர் சின்ன பிள்ளையா இருக்கப்படாது, அவர் முடியுமான காதிரான இயலுமான ஒரு ஆளா இருக்கணும். இப்படியான சில வரையறைகளை சொன்ன இஸ்லாம் சில சந்தர்ப்பங்கள்ல சில சலுகைகளை கொடுக்குது. அவர் பிரயாணம் போறாரு, நோயாளியா இருக்கிறாருன்றா நோன்பு விடுவதற்கான சந்தர்ப்பம் இருக்குது. பெண்களுக்கு சில சந்தர்ப்பங்கள்ல நோன்பை விடலாம். அப்ப இப்படியானவர்கள் பின்னால நோன்பு பிடிக்கணும். அப்ப கதா நோன்பு இருப்பவர்கள், ரமதானிலே நோன்பு விடுபட்டு அவர்கள் கதாவுடைய நோன்பு இருப்பவர்கள் இந்த ஷவ்வாலுடைய 6 நோன்பை நோற்று விட்டு இந்த கதாவை செய்வதா, அல்லது கதாவை செஞ்சுட்டு ஷவ்வாலுடைய மாதத்துல கதாவை முழுமையா பிடிச்சிட்டு தான் ஷவ்வாலுடைய மாதம் நோன்புதா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது, இந்த சந்தேகம் இருக்குது. அப்ப இந்த விஷயத்துல எல்லா பெரும்பாலான இமாம்கிட்ட மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. இதுல நம்ம சில முக்கியமான தகவல்களை புரிஞ்சு கொள்ளணும். ஏற்றமான செய்திகளை நம்ம வலிமையாக நமது நடைமுறைகள்ல கொண்டு வரணும். முதலாவது, ஏற்கனவே சொன்னதை போல ரமதானிலே முழுமையாக ஒருவர் நோன்பு நோற்று இருக்க வேண்டும். தொடராக இந்த 6 நோன்பை ஷவ்வால்ல துல்காதால துல் ஹஜ்ல பிடிச்சா அந்த வருடம் முழுக்க நோன்பு நோட்ட நன்மை கிடைக்காது. ஷவ்வாலுடைய மாதம் முடிய முன்னுக்கே இந்த நோன்பை நோட்டுக் கொள்ளணும். இது முதலாவது செய்தி. இதை தாண்டி இந்த கலாவுடைய நோன்பு இருந்தால் ஒருவருக்கு பெருநாள் கழிச்சு ஒருவர் சும்மா உதாரணத்துக்கு ஒரு 5 நோன்பை விடுறாரு, அவர கஷ்டத்தால அவர இயலாமையால விடுறாரு, இது கலாவுடைய நோன்பாக இருக்குதுன்னு சொன்னா பெருநாள் கழிச்சு அவருக்கு இந்த 5 நோம்பையும் பிடிச்சிட்டு ஷவ்வால் முடிய முன்னால இந்த 6 நோம்பையும் அவருக்கு பிடிக்க இயலும் என்று அவர் உறுதி கொள்றாரு, எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று ஒரு உறுதி கொள்றாருன்னு சொன்னா அவர் தாராளமாக கலாவுடைய நோன்பை முன்னால நோட்டுட்டு அவர் ஷவ்வாலுடைய மாதத்தை அந்த முடிய முன்னுக்கும் 6 நோன்புகளை நோட்டுக் கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்துல மிகவும் அறிந்தவன். இது அவருக்கு சிறந்ததா இருக்கும். இன்னும் ஒரு செய்தி, ஒருவருக்கு இந்த கலாவுடைய நோன்பு பிடிக்க இயலாது, அவருக்கு உடம்புல அல்லது சந்தர்ப்பங்கள்ல பிரச்சனை இருக்குது, அவர் ஆனா இந்த ஷவ்வால் முடிய முன்னுக்கு 6 நோன்பையும் நோட்டுக் கொள்ள இயலும், அப்படி ஒரு முடிவுக்கு வாராருன்னு சொன்னா அதற்கும் தாராளமாக இடம் உள்ளது. எங்களுக்கு தெரியும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி வந்திருக்கின்றது. கான யகூனு அலைய ஸௌமு மின் ரமதான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள், ஃபமா அஸ்ததியு அன் நக்திய இல்லா ஃபி ஷாபான். அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரமதானிலே விடுபட்ட நோன்புகள் எனக்கு இருந்தது, அந்த விடுபட்ட நோன்புகளை ஷாபானிலே அன்று எனக்கு நிறைவேற்றவில்லை. நான் ஷாபானிலே தான் எனக்கு பிடிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது. ஷாபான் சொன்னா அடுத்த அப்படியே ரொட்டேஷன் அப்படியே அடுத்த வருஷம் ரமதானுக்கு முன்னுக்கும், அப்ப 11 மாசம் ரமதான் அடுத்த வருஷம் ஆரம்பிக்க முன்னுக்கும் அந்த கடைசி மாதத்துலதான் அவங்க பிடிச்சிருக்காங்க. அப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சு கொள்ளலாம், விடுபட்ட நோன்புகளை நம்ம அடுத்த ரமலானுக்கு முன்னர் பிடிச்சு கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அவருக்கு ஷவ்வாலுடைய மாதத்துல அந்த கலாவுடைய நோன்பை பிடிக்க இயலாது, ஷவ்வாலுடைய மாதத்துல அந்த 6 நோன்பை மட்டும்தான் பிடிக்கலாம், அதுக்கு பிறகுதான் இந்த கலாவுடைய நோன்பை பிடிக்கலாம் என்று இருந்தால் அவரும் தாராளமாக இந்த ஹதீஸை வைத்து அவ்வாறு செஞ்சு கொள்ளலாம். ஆனா முக்கியமான ஒரு விஷயம், எப்போது இதனை பூரணப்படுத்துகிறாரோ, கலாவுடைய நோன்பையும் இந்த ஷவ்வாலுடைய 6 நோன்பையும் பூரணப்படுத்துகிறாரோ அப்பொழுதுதான் ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த வெகுமதி, ஒருவரிடம் பூர்த்தியான நன்மை பிடித்த அந்த நோன்பு பிடித்த நன்மை கிடைக்கும் என்ற செய்தி அப்போதான் கிடைக்கும் அவருக்கு. அப்ப இதுகள் எல்லாம் ஷவ்வாலுடைய இந்த 6 நோன்பு சம்பந்தமான மிக முக்கியமான செய்திகள். எஞ்சியுள்ள காலங்கள்ல சந்தர்ப்பம் இருந்தால் முடியுமானவர்கள் நம்ம இந்த நோன்புகளை இந்த நன்மைக்காக வேண்டி பிடிச்சு கொள்ளலாம். வல்ல ரப்புல் ஆலமீன் ரமதானிலே செய்த அந்த அமட்களை எங்களுக்கு ஏனைய காலங்களில் தொடர்ச்சியாக இயலுமான வரை குறைவாக இருந்தாலும் செய்வதற்கும், இப்படியான நன்மைகளை
தொடர்ச்சியாக செய்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி